எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த பொண்ணு உங்கள கண்டுகொள்ளவே மாட்டேங்குதா? நீங்க மெசேஜ் பண்ணா, ம், ஓகேன்னு 2 வார்த்தையில ரிப்ளை வருதா? நம்ம பசங்க பண்ற மிகப்பெரிய தப்பே என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு புடிச்சிருந்தா அவங்க பின்னாடியே சுத்துறது, அவங்க என்ன கேட்டாலும் உடனே வாங்கி குடுக்கறது, 24 மணி நேரமும் அவங்களுக்கு புடிச்ச மாதிரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அவங்களுக்கு ஒரு பாடிகார்ட் மாதிரியோ அல்லது வேலைக்கார மாதிரியோ மாறுறீங்களே தவிர ஒரு காதலனா மாற மாட்டேங்கிறீங்க. பொண்ணுங்களுக்கு தன்னை பாதுகாத்துக்கிற வேலையாட்கள் தேவையில்ல, தங்கள வழி நடத்துற ஒரு லீடர் தான் தேவை. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த ஒரு சிம்பிளான உளவியல் டெக்னிக்க நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு உங்களை தேடி வருவாங்க. ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது த புஷ் அண்ட் புல் சைக்காலஜி, அதாவது ஈர்ப்பு மற்றும் எதிர்பார்ப்பு விதி. இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒன்னொன்னா தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி கமெண்ட்ல லவ்னு கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவா நம்ம மூளைக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கிற எந்த பொருளின் மீதும் மதிப்பு இருக்காது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைச்சாதான் அதோட அருமை தெரியும். காதலும் அப்படிதான். புஷ் அண்ட் புல் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு உங்க மேல கவனத்தை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கணும், புல். ஆனா அதே சமயம் அவங்களுக்காகவே நீங்க வாழல, உங்களுக்கும் ஒரு தனி வாழ்க்கை இருக்குன்னு கொஞ்சம் விலகி நிக்கணும், புஷ். இதை எப்படி பிராக்டிக்கலா பண்றதுன்னு சொல்றேன், கேளுங்க. பாயிண்ட் 1, 80-20 ரூல், த லிசனிங் கேம். நம்ம பசங்க ஒரு பொண்ணுகிட்ட பேச சான்ஸ் கிடைச்சா நான் இப்படின்னு தங்கள பத்தியே பெருமையா பேசி இம்ப்ரெஸ் பண்ண நினைப்பாங்க. ஆனா பொண்ணுங்களுக்கு தன்னை பத்தி அதிகமா பேசதான் பிடிக்கும். அதனால 80-20 ரூல் ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள 80% பேச விடுங்க, நீங்க 20% மட்டும் பேசுங்க. அவங்க சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை, அவங்களுக்கு பிடிச்ச கலரு, அவங்க பெட் அனிமல் பேரு, அவங்களுக்கு பிடிக்காத உணவு, இதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முறை பேசும்போது அதை ஞாபகப்படுத்தி பேசுங்க. அடா, நம்ம சொன்ன சின்ன விஷயத்த கூட இவன் 80 வச்சிருக்கானேன்னு அவங்க மனசுல உங்களுக்கு ஒரு தனி இடம் கிடைக்கும். பாயிண்ட் 2, 24/7 அவைலபிளா இருக்காதீங்க. இந்த ஸ்கார்சிட்டி பிரின்சிபல். அந்த பொண்ணு ஆன்லைனுக்கு வந்த உடனே மெசேஜ் பண்றது, அவங்க மெசேஜ் பண்ண ஒரு செகண்ட்ல ரிப்ளை பண்றது, இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இது உங்களை ரொம்ப டெஸ்பரேட், அதாவது அவசியத்துல இருக்கிற மாதிரி காட்டும். உங்களுக்குன்னு ஒரு வேலை, லட்சியம், ஜிம், நண்பர்கள்னு ஒரு வாழ்க்கை இருக்கணும். நீங்க உங்க வேலையில பிஸியா இருக்கிற ஒரு ஆள் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைங்க. நீங்க கொஞ்சம் பிஸியா இருந்தாதான் உங்களை எப்போ பார்க்கலாம், எப்போ நீங்க மெசேஜ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு எதிர்பார்ப்பு கூடும். பாயிண்ட் 3, கண்ணோடு கண் பேசுங்கள், ஐ கான்டாக்ட் மேஜிக். ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவங்க முகத்தை பார்த்து பேச பழகுங்க. திருட்டுத்தனமா சைட் அடிக்க கூடாது. நேரா கண்ணை பார்த்து ஒரு 3 செகண்ட் கூலா பாருங்க. ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுங்க. அப்புறம் பார்வைய வேற பக்கம் திருப்பிடுங்க. இந்த ஒரு சின்ன பார்வை அவங்களுக்குள்ள 1000 கேள்விகளை உருவாக்கும். ஏன் நம்மள அப்படி பார்த்தான், ஒருவேளை பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற அந்த குழப்பம்தான் காதலோட முதல் படி. பாயிண்ட் 4, சின்ன சீண்டல், ப்ளேஃபுல் டீசிங். எப்ப பார்த்தாலும் நீ அவ்ளோ அழகு, நீ ஏஞ்சல் மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டே இருந்தா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். கொஞ்சம் கலாய்க்கணும். ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுங்க. அவங்க ட்ரெஸ்ஸ அல்லது அவங்க பண்ற சின்ன சின்ன தப்புகளை வச்சு ஜாலியா கலாய்ங்க. ஆனா அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி உருவ கேலி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சீண்டி விளையாடும் போது அவங்களுக்கு உங்ககிட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உருவாகிடும். உங்ககிட்ட மட்டும்தான் அவங்களால ரிலாக்ஸா இருக்க முடியும்னு ஃபீல் பண்ணுவாங்க. பாயிண்ட் 5, நோ சொன்னால் விலகிச் செல்லுங்கள், த வாக் அவே பவர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணுக்கு நீங்க என்னதான் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தாலும் ஒருவேளை அவங்க உங்களை அவாய்ட் பண்றாங்க அல்லது நோ சொல்றாங்கன்னா கெஞ்சவே கூடாது. உடனே ஒரு சின்ன சிரிப்போட ஓகே டேக் கேர்னு சொல்லிட்டு கெத்தா விலகி போயிடுங்க. ஒரு பொண்ணுக்கு பசங்க பின்னாடி சுத்துறது பழக்கப்பட்ட விஷயம். ஆனா எந்த பையனாவது இப்படி விலகி போனா அது அவங்க ஈகோவை சீண்டும். ஏன் இவன் மத்த பசங்க மாதிரி கெஞ்சல அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி அவங்கள உங்களை தேடி வர வைக்கும். பாயிண்ட் 6, சோஷியல் ப்ரூஃப் ஆர் ப்ரீ செலெக்ஷன். பொதுவா ஒரு கடைக்கு முன்னாடி நிறைய கூட்டம் இருந்தா அங்க ஏதோ நல்லா விக்கிறாங்க போலன்னு நமக்கும் அங்க போய் வாங்க தோணும்ல. அதே சைக்காலஜி தான் இங்கேயும். உங்களை மத்தவங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு பொண்ணுங்க ரொம்ப உத்து கவனிப்பாங்க.
நீங்க உங்க நண்பர்கள் வட்டத்துல எப்படி இருக்கீங்க, மத்த பொண்ணுங்க உங்ககிட்ட எவ்வளவு கம்ஃபர்டபுளா மரியாதையா பேசுறாங்கன்னு அவங்க நோட் பண்ணுவாங்க. நீங்க சுத்தி இருக்கிறவங்களால மதிக்கப்படுற ஒரு ஆளா இருந்தா அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல ஒரு ஈர்ப்பு வரும். பாயிண்ட் 7, கணிக்க முடியாத ஆளாக இருங்கள். த பவர் ஆஃப் அன்பிரெடிக்டபிலிட்டி. நம்ம பசங்க பண்ற தப்பு, டெய்லி காலையில 7 மணிக்கு குட் மார்னிங், நைட்டு 10 மணிக்கு குட் நைட்னு ரொட்டீனா மெசேஜ் பண்ணி போர் அடிக்கிறது. எப்பவுமே உங்களை ஈஸியா கணிக்க முடிஞ்சா சுவாரஸ்யம் போயிடும். கொஞ்சம் அன்பிரெடிக்டபிளா இருங்க. திடீர்னு ஒரு நாள் முழுசா மெசேஜ் பண்ணாம இருங்க. அப்புறம் திடீர்னு நேர்ல பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன சாக்லேட் சர்ப்ரைஸா கொடுங்க. இந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர் அவங்கள எப்பவுமே உங்களை பத்தியே யோசிக்க வைக்கும். பாயிண்ட் 8, உங்களுக்கான லட்சியம். பர்பஸ் ஓவர் விமென். நீதான் என் உலகம், நீ இல்லனா நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்ற பசங்களை பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ரொம்ப வீக்கான கேரக்டர். அவங்களுக்கு தேவையானது லட்சியம் இருக்கிற ஒரு ஆண். உங்க கரியர், பிசினஸ் அல்லது பேஷன் பத்தி அவங்க கிட்ட ரொம்ப ஆர்வமா பேசுங்க. தன் வாழ்க்கையில ஒரு பெரிய குறிக்கோள் வச்சு ஓடுற ஒரு பையனோட வாழ்க்கையில நாமளும் ஒரு பார்ட்டா இருக்கணும்னு தான் எந்த பொண்ணும் நினைப்பாங்க. பாயிண்ட் 9, பாதுகாப்பான தொடுதல். சேஃப் அண்ட் சட்டில் டச். கினோ. தொடுதல் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இத தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நேர்ல பேசும்போது தற்செயலா நடக்கிற மாதிரி ரொம்ப கண்ணியமா சின்னதா ஒரு தொடுதல் இருக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு விஷயத்த ரொம்ப ஆர்வமா சொல்லும்போது கை கொடுத்து ஹைஃபை வாங்குறது, ரோட்டை கடக்கும்போது அவங்க தோள்பட்டையில லேசா கை வச்சு பாதுகாப்பா வழி நடத்துறது. இந்த மாதிரியான சின்ன ஸ்பர்சம் அவங்க ஆழ் மனசுல உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கையையும் கம்ஃபர்ட்டையும் உருவாக்கும். பாயிண்ட் 10, எமோஷனல் சீக்ரெட்ஸ். ஷோ யோர் வல்னரபிலிட்டி. எப்பவுமே நீங்க ஒரு கெத்து காட்டுற பையன், செம்ம ஸ்ட்ராங்கான ஆளுன்னு பில்டப் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. பொண்ணுங்களுக்கு எமோஷனல் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன பயம் இல்ல உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சோகமான விஷயத்த அவங்க கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க. இவன் இவ்ளோ ஸ்ட்ராங்கான பையனா இருந்தாலும் தன் பலவீனத்தை நம்மள நம்பி ஷேர் பண்றானே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்கள உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக்கிரும். இந்த டெக்னிக் எல்லாம் அவங்க மனசுல ஒரு ஈர்ப்பு உருவாக்குறதுக்கு மட்டும்தான். இத வச்சுக்கிட்டு பொண்ணுங்க ஃபீலிங்ஸ் கூட விளையாடக்கூடாது. முக்கியமா ஒரு விஷயம், அவங்கள இக்னோர் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணா நாள் கணக்கா ரிப்ளை பண்ணாம இருக்கிறது, ரொம்ப ரூடா நடக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. மரியாதை ரொம்ப முக்கியம். பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாமே தவிர திமிரா இருக்கக்கூடாது. ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கணும்னா முதல்ல நீங்க உங்களை நேசிக்கணும், உங்க கேரியரை வளர்த்துக்கணும். உங்க மேல உங்களுக்கு பெரிய மரியாதை இருந்தாதான் அந்த பொண்ணுக்கும் உங்க மேல மரியாதை வரும். இந்த 10 பாயிண்ட்ஸும் ஒரு பொண்ணுக்கு உங்க மேல ஒரு பெரிய அட்ராக்ஷனை உருவாக்குமே தவிர அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் கொண்டு போறது உங்களோட உண்மையான அன்பு, நேர்மை மற்றும் மரியாதையில தான் இருக்கு. கேம் பிளே பண்ணாதீங்க, உண்மையா இருங்க. சோ பசங்களா, இனிமே பொண்ணுங்க பின்னாடி நாய் மாதிரி சுத்துறத விட்டுட்டு சிங்கம் மாதிரி கெத்தா உங்க வேலைய பாருங்க. நான் சொன்ன இந்த புஷ் அண்ட் புல் டெக்னிக்க கரெக்டா டீசெண்டா யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். நீங்க லவ் பண்ணும்போது பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன, இல்ல இதுல ஏதாவது டவுட் இருக்கா, கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக்க போட்டுட்டு அப்படியே நம்ம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் சூப்பரான கண்டென்ட்டோட வரேன். பாய்.